நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித அந்தோனியார் ஆலயம் மற்றும் பாய்ஸ் கம்பெனி மாதா ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. ஆலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு குடில்களில் குழந்தை இயேசுவை வைத்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது. புத்தாடை அணிந்தும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தும் மக்கள் குடும்பத்தோடு சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றனர். தேனி போடிநாயக்கனூர் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நள்ளிரவு 12 மணிக்கு தேவாலயத்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பு வண்ண விளக்குகள் ஒளிர செய்யப்பட்டது. கொட்டும் பணியிலும் பெண்கள் மற்றும் ஆண்கள் கை குழந்தைகளோடு திருப்பலியில் பங்கேற்றனர். திருவண்ணாமலை உலக மாதா தேவாலயத்தில் குழந்தை இயேசு பிறந்த செய்தியை பங்கு தந்தை அனைவருக்கும் தெரிவிக்கும் வகையில் குழந்தை இயேசுவை உயர்த்தி காட்டினார். பின்னர் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் புத்தாடை அணிந்து கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். காஞ்சிபுரம் தாமல்வார் தெருவில் உள்ள தூய இதய அன்னை ஆலயத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று விடிய விடிய சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஆலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டும் இயேசு பிறப்பை குறிக்கும் வகையிலும் அழகிய கிறிஸ்துமஸ் குடிலும் அமைக்கப்பட்டிருந்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நடைபெற்ற சிறப்பு கூட்டு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசுவின் பாடல்களை பாடினர். அதனைத் தொடர்ந்து ஜெபிக்கப்பட்ட குழந்தை இயேசுவின் சொரூபத்தை பவனியாக கொண்டு சென்று மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட குடிலில் வைக்கப்பட்டு ஜெபிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி புனித அலங்கார மாதா தேவாலயத்தில் நள்ளிரவு 12 மணியளவில் குழந்தை இயேசு ஆட்டுக்கொட்டகையில் பிறந்த நிகழ்வு தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டது. பின்னர் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ராம்நகர் உலக மீட்பர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பேராலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. நள்ளிரவு 12 மணிக்கு குழந்தை இயேசு கிறிஸ்து பாலகன் பிறப்பை கிறிஸ்தவர்கள் பாடல் பாடி வரவேற்றனர். பின்னர் பங்குத்தந்தை தலைமையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதேபோல மானாமதுரை அருகே உள்ள இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் ஆலயம் மற்றும் புனித குழந்தை தெரசால் ஆலயத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலி மற்றும் இயேசு கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி வாசிப்பு அறிவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கனூர் அந்தோனியார் ஆலயம் மற்றும் செபஸ்தியார் ஆலயத்தில் குடில் அமைக்கப்பட்டு நள்ளிரவு 12 மணியளவில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சியோடு கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.